கட்டு சிங்கி மற்றும் பனிஷ்மெண்ட். கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு ரெடி ஆகி அவங்க ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அப்புறம் கிச்சன்ல இருந்து கமகமான ஸ்மெல் வந்துகிட்டு இருந்தது. அட வாவ் சிங்கி, ஸ்மெல் பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. அம்மா ஏதோ ஸ்பெஷலான டிஷ் செஞ்சிருக்காங்க போல இருக்கு. சரி வா கட்டு, சீக்கிரம் போய் பார்க்கலாம். அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். கட்டு சிங்கி ரெண்டு பேருமே சீக்கிரமா கிச்சனுக்கு போய் பார்க்கறாங்க. மம்மி நீங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க? கட்டு, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு உப்புமா செஞ்சிருக்கேன். ஆனா அவ்ளோ நல்ல ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. அது என்னம்மா? நீங்க ஸ்பெஷலா ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சோம். அட சிங்கி, ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன். ஏன்னா நான் உங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பிரியாணி ரெடி பண்ணிருக்கேன். பிரியாணி என்கிற பேரு கேட்ட உடனே கட்டு சிங்கி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது பிரியாணியா? யம்மி! அப்ப லஞ்சுக்கு செமையா இருக்க போகுது. அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுங்களேன். இல்ல கண்டிப்பா இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெண்டு பேரும் இது லஞ்ச் டைம்ல மட்டும் தான் ஓபன் பண்ணனும். அதுக்கு முன்னாடி இல்ல. ஓகே? சரி மம்மி. கட்டு சிங்கி அவங்க டிஃபனை பேக்ல வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குட்டி, பண்டி, ஹரி அவங்க மீட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா லஞ்சுக்கு பிரியாணி கொடுத்திருக்காங்க. ஆமா, இன்னைக்கு செம்ம வாசனையா இருந்தது. அப்படியா? அப்பனா சீக்கிரமா லஞ்ச் பிரேக் வந்தா நல்லா இருக்கும். இப்பவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். லஞ்ச் பிரேக் வரைக்கும் நல்லா காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம கிளாஸ் நடுவுல ஏன் லஞ்ச் சாப்பிட கூடாது? என்ன சொல்ற? அதெல்லாம் தப்பு. இல்ல இது நல்ல ஐடியா கிடையாது. ஒருவேளை மாட்டிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நல்லா திட்டுவாங்க. ஆனா சிங்கி, இந்த ஐடியா கொஞ்சம் நல்லாதான் இருக்குல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் கிளாஸ் மேத்ஸ் மற்றும் ஜியோகிராஃபி சேர்ந்து கட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒருவேளை மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிடுச்சு. ஆனா தேர்ட் கிளாஸ் ஹிந்தி மேம் தானே, அதனால பிரச்சனை இருக்காது. மேம் எப்படியோ போர்டு பக்கம் திரும்பி தான் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஆமா, சரியா சொன்ன. நாம அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் என்ன, தேர்ட் பீரியட் பிளான் லஞ்ச் பாக்ஸ் செயல்படுத்தலாம். டன். அப்புறம் என்ன எல்லாரும் சேர்ந்து தேர்ட் பீரியட்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியட் முடிஞ்சு தேர்ட் பீரியட் வந்தாச்சு. எல்லாருமே லாஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. கட்டு சிங்கி, உங்களோட பாக்ஸ என்கிட்ட கொடுங்க. நான் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா உங்ககிட்ட நான் பாஸ் பண்றேன். சரியா? ஓகே. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் ஆனதும் பண்டி அவனோட பாக்ஸ் ஓபன் பண்றான். வா, செம்மையா இருக்கு. பண்டி பெஞ்ச் கீழ போய் சீக்கிரமா ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுடுறான். அப்புறம் டிஃபனை மூடி வச்சிடுறான். அப்புறம் புக் அவனோட முகத்துக்கு மேல இப்படி வச்சிடுறான். அப்புறம் அவ சாப்பிட்டு முடிச்சிடுறான். அட வா, இந்த பிரியாணி ரொம்ப ருசியா இருக்கு தெரியுமா? ஆண்டி செம்மையா செஞ்சிருக்காங்க. அடே பண்டி, நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? எனக்கோ கொடு. இந்தா புடி. அப்புறம் குட்டிக்கு டிஃபன் பாக்ஸ் அப்படி டேபிள் கீழ இருந்து பாஸ் பண்றான். ஓஹோ, பிரியாணியா? நானும் சாப்பிடுறேன். மாண்டி, ஆனா இது உனக்காக இல்ல, அத கொடு. ஆனா இப்ப இது என்கிட்ட இருக்கு, அதனால இத என்னையும் சாப்பிட விடுங்க. இல்ல, இது எங்களோட டிஃபன், அத திருப்பி கொடு. அப்படியா? அப்பனா சரி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ மேம்க்கு காட்டிக்கிட்டே, மேம் கட்டு சிங்கி லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க பாருங்க. அத கேட்டதும் ரெண்டு பேருமே அப்படியே ரொம்ப பயந்து போறாங்க. அத கேட்டு மேம் ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னது, லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் கிளாஸ்ல என்ன பண்றீங்க? சீக்கிரமா இங்க வாங்க. கட்டு சிங்கி பயந்துகிட்டே மேம் கிட்ட போறாங்க. சாரி மேம். என்ன சாரி? நான் இங்க உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா நீங்க பின்னாடி உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது தப்பு. வெளிய போங்க கிளாஸ விட்டு இப்பவே. சாரி மேம், இதுக்கப்புறமா எப்பவுமே இப்ப பண்ண மாட்டோம் மேம். மேம், ரியலி சாரி.
இல்ல அதெல்லாம் நான் கேட்க விருப்பம் இல்ல. நீங்க கிளாஸ விட்டு வெளிய போய் நில்லுங்க. நான் உங்களை எப்பவுமே திட்டுறது இல்லன்னா நீங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா? பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. கிளாஸ விட்டு வெளிய போய் நில்லுங்க நீங்க. அது கூட கைய மேல தூக்கி தான் நிக்கணும். கட்டு சிங்கி பாக்குறாங்க. பசங்க எல்லாருமே அவங்களையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க குட்டி, ஹரி, பண்டி கூட பயந்து போறாங்க. அப்புறம் என்ன பண்றது, 2 பேருமே கிளாஸ் விட்டு வெளிய போய் நிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வெளிய போய் கை மேல தூக்கி நிக்கிறாங்க. என்ன கட்டு இப்படி ஆயிடுச்சு? எனக்கு கை ரொம்பவே வலிக்குது. இந்த மோண்டி பண்ணது ரொம்ப தப்பு. சரியா சொன்ன சிங்கி. சும்மா அவன் நம்மள மாட்டி விட்டுட்டான். இப்ப எல்லா பசங்களும் டீச்சர்ஸ் இந்த பக்கமா போவாங்க. இப்ப அவங்க எல்லாரும் நம்மள பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க நம்மள பார்த்து சிரிப்பாங்க. ரொம்ப அவமானமா இருக்கும். ஆமா சிங்கி, எனக்கு இது ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. இப்படி அந்த பீரியட் ஃபுல்லாவே 2 பேருமே கிளாஸ் வெளிய தான் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் லஞ்ச் பெல் அடிக்கிறாங்க. பசங்க எல்லாருமே லஞ்ச் சாப்பிடுறதுக்காக ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு வெளிய வராங்க. ரீது மேம் கூட வெளிய வராங்க. சாரி மேம், நாங்க இப்ப உள்ள போலாமா? இல்ல, உங்க கிளாஸ் டீச்சர் அஞ்சு மேம் இங்க வரட்டும். நான் அவங்க கிட்ட பேசணும். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் உள்ள போகலாம். என்னது அஞ்சு மேமா அப்படின்னு அஞ்சு மேம் பேர் கேட்டதும் 2 பேருமே இன்னுமே பயந்து போறாங்க. ஏன்னா அஞ்சு மேம் இன்னுமே ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. அப்புறம் அஞ்சு மேம் அங்க வராங்க. 2 பேருமே இப்படி நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கேக்குறாங்க, வாட் ஹேப்பன்? நீங்க 2 பேரும் இப்படி வெளிய எதுக்காக நின்னு இருக்கீங்க? என்ன ஆச்சு மேம்? இவங்க 2 பேரும் கிளாஸ்க்கு நடுவுல லஞ்ச் சாப்பிடுறாங்க. அதனாலதான் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேன். என்னது? என்ன சொல்லிட்டு இருக்காங்க கட்டு சிங்கி? என்ன பிஹேவியர் இது? கிளாஸ்க்கு நடுவுல இப்படி லஞ்ச் சாப்பிடுறது தப்பு. மேம், இவங்கள பார்த்து வேற பசங்க கூட அப்படியே பண்ணுவாங்க இல்லையா? கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் இன்னைக்கு டபுள் ஹோம்வொர்க் பண்ணணும். இது கூட உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். அப்புறம் என்னோட சப்ஜெக்ட்ல கூட. அப்புறம் இப்ப உள்ள போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட டைரி கொடுங்க. நான் அதுல கம்ப்ளைண்ட் எழுதுறேன். அதுக்கப்புறம் அதுல சைன் வாங்கிட்டு வாங்க உங்க அப்பா அம்மா கிட்ட. ஓகே மேம் அப்படின்னுட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. அப்புறம் மேம் அவங்களோட டைரியில கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க. லஞ்ச் பிரேக்ல எல்லாருமே ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருப்பாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க கட்டு சிங்கி, நாங்களும் லஞ்ச் சாப்பிட்டோம்னு சொல்லி மேம் கிட்ட கண்டிப்பா சொல்லி இருக்கணும். கட்டு சிங்கி, சாரி, நீங்க மட்டும் மாட்டிக்கிட்டீங்க. சாரி கட்டு சிங்கி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹோம்வொர்க் பண்றதுல நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க. அப்புறம் கிளாஸ்ல லஞ்ச் சாப்பிடலான்னு நான் கூட ஐடியா கொடுத்ததானே? அது கட்டு, மம்மி கிட்ட எப்படி சைன் வாங்குறது? ஓ நோ. கட்டு சிங்கி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மம்மி ரொம்ப கோவமா நின்னுக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சும்மா? உங்க மேம் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாங்க. கொடுங்க, உங்க டைரிய கொடுங்க. போய் ஏதாவது சாப்பிட்டு உடனே ஹோம்வொர்க் எழுத உட்காருங்க. ஓகே மம்மி. கட்டு சிங்கி அப்படியே பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் ஹோம்வொர்க் எழுத உட்கார்ந்துடுறாங்க. அவங்க அவ்வளோ ஹோம்வொர்க் எழுத வேண்டியத பார்த்து அவங்க மைண்ட்ல ஒரே விஷயம் தான் ஓடுது. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. ஆமா கட்டு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.